ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 50 டேஸ் 50 சேலஞ்சஸில் இன்றைக்கி டேட் இருக்கும். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான். ஆல்ரெடி இந்த பெல்காம் மெட்டா பற்றி நம்ம லாஸ்ட் 2 வீடியோஸ் போட்டாச்சு. இன்றைக்கி இது 3rd வீடியோ. லாஸ்ட் 24 ஹவர்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஃப்ளட் வந்திருக்கு, ப்ளஸ் இந்தியாவில் என்ன வந்திருக்கு. ஃப்ளட் வந்ததுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க காரணம் இந்தியா தான், இந்தியாவை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா 130 ஏவுகணை இந்தியாவை நோக்கி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி விலாவரியாக பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டே டு டேல என்னென்ன நடக்குது அப்படின்றத இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ, சப்ஸ்கிரைப். ஸோ நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா முழுக்க 90% அப்புறம் சப்ளை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போகுது. அதுவே நம்ம பிளாக் பண்ணியாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிருக்கு, எங்கே பாகிஸ்தானுக்கு ஃப்ளட்டு போயிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் போல, நார்மலாக போகிற தண்ணியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட் ஆயிடுச்சு, எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இந்தியா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால யாருக்குமே உயிர் சேதம் ஏற்படலை, வீடு சேதம் ஏற்படலை, எந்த ஒரு சேதமும் ஏற்படவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டின்றது பார்த்தீங்கன்னா 1960 இந்தியன் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் சைன் பண்ண ஒரு கான்ட்ராக்ட். நாங்கள் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டோம், நீங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் தண்ணி பிரிச்சிருக்கோம், உங்கள் தண்ணி உங்களுக்கு, எங்கள் தண்ணி எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பிரித்து வச்சாச்சு அப்போவே. ஸோ ஆஃப்டர் இந்த மாதிரி கண்டினியூஸ் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டாப் பண்ணிடுச்சு. இது மேலே இந்த கான்ட்ராக்டுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் பின் வாங்கிக்கிறோம், இதுக்கப்புறம் எந்த ஒரு நடந்தாலும் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் இதை ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ரீசெண்டாக ஃப்ளட் வந்தது காரணம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வரப்போகுது, தண்ணி திறந்து விட போகிறோம் அப்படின்னா முன்னாடி பாகிஸ்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரிகாஷன் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ராக்ட் பின் வாங்கிட்டோம், அதனால நம்ம அதை பற்றி எதுவுமே சொல்லவே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளட் போச்சு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 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 ஸ்டார்டிங் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்த வாட்டர் பற்றி நம்பி இருக்கு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ஹியூஜ் லாஸ் தான். இதெல்லாம் இல்லாமல் பாகிஸ்தானில் ஃபெடரல் மினிஸ்டர் அன்சிஃப் பாஸ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மட்டும் இல்லை, எந்த ஒரு கண்ட்ரியுமே இதை பற்றி பேசுறதே கிடையாது. எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதை வச்சு நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யாருமே வாய் விட்டதே இல்லை. இவ்வளோ பெரிய போர் உக்ரைனில் நடந்தும் நாங்கள் உக்ரைன் மேலே போட போகிறோம், அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு த்ரெட்டனும் பண்ணல. ஆனால் பாகிஸ்தான் பண்ணியிருக்கு. எங்ககிட்ட 130 மிசைல்ஸ் இருக்குது, நாங்கள் எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நாங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா கிட்டே இருக்குது, எல்லா கண்ட்ரிஸும் இருக்குது, யாருமே வாய் விட்டது இல்லை. பட் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வாய் விட்டுருக்காரு. ஸோ அணு ஆயுதத்தை பற்றி உங்களுக்கே தெரியும். செகண்ட் வேர்ல்டு வாரில் 1940s ஹீரோஷிமா நாகசாமி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ புல்லு கூட மலைக்காத அளவுக்கு அங்கே அந்த மாதிரி ஆச்சு. இப்போ இருக்கிறது அது நடந்து 60 இயர்ஸ் ஆச்சு. இப்போ அதோட ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. இப்போலாம் போட்டோம்னா ஒரு பீஸ் கூட கிடைக்காத அளவுக்கு எல்லாம் செதறி போயிடும். ஸோ அதை பற்றி பேசுறது ரொம்ப ஒரு அன்வான்டான ஒரு விஷயம். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனை கூடியது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் பண்ணல, இதுக்கப்புறமா மோடி சார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சேம் தான். குடும்பம் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், அத்தனை குடும்பத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். இதுக்காக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பா ஒரு பதிலடி இருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க ஒன்றுமா தண்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நேற்றுக்கு முன்னேற்றுக்கு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ கன் ஃபயர் நடந்திருக்கு, இந்தியா பார்டர் வர்சஸ் பாகிஸ்தான் பார்டர்ல. ஸோ பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறமா இந்தியா பண்ணியிருக்காங்க. இதனால் யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை, எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகலை. பட் சும்மாவே இந்த மாதிரி சும்மா தூண்டி விடுறாங்க. இது பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா தூண்டி வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ சரி, இதெல்லாம் ஓகேடா. ஸோ வேர்ல்டு வைடு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் முடிஞ்சு, இது நம்மக்குள்ள இருக்க நடக்குது. வேர்ல்டு வைடாக இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எஃபிஐயோட ஹெட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காஷ் பட்டேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸோட எஃபிஐ காஷ் பட்டேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாக்காக நாங்கள் இருக்கோம், கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எஃபிஐயோட ஹெட்டே சொல்லியிருக்காரு. ஸோ இதனால இந்தியாவுக்கு இன்னும் ஒரு பெரிய சப்போர்ட். இதுக்கப்புறமா சைனா, நம்ம பக்கத்து நாள் தான் சைனா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் எதுவுமே பண்ணல. ஏன்னா தெரியும் கரெக்டான மூவ் தான் எடுப்பாங்க. பிகாஸ் சைனான்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் தான். ஸோ சேல் பார்த்தீங்கன்னா 140 பில்லியன். இந்தியா வேர்ல்டு நம்பர் 1 பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற வேர்ல்டு நம்பர் தான் கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரி தான். ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதனால பார்த்தீங்கன்னா சைனா சைலண்டாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமி ரெவல்யூஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா கூட இன்னுமே பாகிஸ்தானோட பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் இதை பண்ணவே இல்லை, நீங்கள் வேணா
நாங்களும் இந்தியாவும் இல்லை, மூணாவது ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுங்க, நாங்கள் சொல்கிறோம், இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா உலகத்துக்குமே தெரியும் இவங்க தான் எல்லாத்தையும் தூண்டி வராங்கன்னு. இருந்தாலும் நாங்கள் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அந்த சின்ன வயசுல இந்த குழந்தைங்க ஏதாவது திருடி சாப்பிட்ருவோம், ஏதாவது அடிச்சிருவோம், அப்புறமா சொல்லுவோம் நான் பண்ணவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது. நம்ம எல்லாரும் இந்தியனுக்காக சப்போர்ட் பண்ணுவோம். இந்தியன்ஸ்னால் எல்லாருமே ரிலீஜன் வைஸும் சரி, எல்லாமே சரி, டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்று தான். ஸோ நம்ம பிரிஞ்சு இருந்தோம்னா ஈஸியாக நம்மளை தோக்கடிச்சிடலாம். ஒற்றுமையாக இருந்தோம்னா யாருமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.